தாக்குதலில் பலியான தமிழக வீரர் சுப்பிரமணியனின் உயிரோடு இருக்கிறாரா? திடீர் வீடியோவால் பரபரப்பு. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் 40 இந்திய CRPF வீரர்கள் பலியாகினர். இதில் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த CRPF வீரர் சுப்பிரமணியன் மற்றும் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த சிவச்சந்திரன் ஆகியோர் உயிரிழந்தனர். இவர்கள் இருவரது இறுதி சடங்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த நிலையில் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் தூத்துக்குடி சுப்பிரமணியன் தான் உயிரோடு இருப்பதாகவும் அது தெரியாமல் எங்கள் ஊர்க்காரர்கள் அனைவரும் நான் இறந்து போனதாக போஸ்டர் பேனர் ஒட்டியுள்ளனர் என்று பேசிய வீடியோ ஒன்று தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவில் இருப்பது உண்மையில் சுப்பிரமணியம் தானா? அப்படி இருந்தால் அவர் ஏன் இன்னும் அவரது வீட்டிற்கு தகவல் சொல்லவில்லை? ஒருவேளை அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் இறந்து விட்டதாக கூறியதற்கு அவர் இந்த வீடியோவை வெளியிட்டாரா என்பது புரியாத புதிராக இருக்கிறது. அதே போல இந்த வீடியோவில் இருக்கும் நபரும் காக்கி உடையில் இருப்பதுதான் மேலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. எது எப்படியோ ஒருவேளை சுப்பிரமணியன் உயிரோடு இருந்தால் அது நம் அனைவருக்கும் ஒரு மன நிம்மதியை அளிக்கும். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.